ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆளுகின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம் பெருமானார் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க வகுப்பு நிகழ்வினிலே அனர்த்தங்கள் உணர்த்துவது என்ன என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே கடந்த நவம்பர் மாதம் இறுதி பகுதியில் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்றது. வெள்ளம், சூறாவளி, மண் சரிவு என்று மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து, தங்களுடைய வீடுகளை இழந்து, தங்களுடைய விவசாய நிலங்களை இழந்து, அதே போன்று நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த அனர்த்தங்களில் மரணித்து இன்னமும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மீள முடியாமல் தற்காலிக இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், பாடசாலை மாணவர்கள் கூட பாடசாலைகளுக்கு இன்னமும் செல்ல முடியாத அளவுக்கு சில ஊர்களே அந்த அனர்த்தங்களில் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள். அந்த வெள்ளம் ஒரு வீட்டினுடைய மோட்டுக்கு, அந்த வெள்ளம் எங்களுடைய வீடுகளிலே இருந்து பாடசாலைகள், பள்ளிவாசல்கள் என்று, பாதைகள் என்று, விவசாய நிலங்கள் என்று எல்லா பக்கமும் வெள்ளத்தால் மக்கள் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு நிலவரம். ஏன் நமது இந்த கிராமம் கூட இப்படியான அனர்த்தத்துக்கு உள்ளாகி வெள்ளப்பெருக்கின் காரணமாக மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை
செய்ய முடியாத அளவுக்கு அல்லது அன்றாட வேலைகளில் ஈடுபட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டதை நாம் எல்லோரும் மறந்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த அனர்த்தங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இது இயற்கையினுடைய ஏற்பாடு, இது இயற்கையானது, இது இயற்கையினுடைய சீற்றம் என்று நம்மிலே சிலர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே இப்படியான அனர்த்தங்கள் வெவ்வேறு பெயர்களில் வரும். சுனாமி என்றும், சூறாவளி என்றும், வெள்ளம் என்றும், மண் சரிவென்றும், கொரோனா என்றும் இப்படியான அனர்த்தங்கள் வருகிற போது மக்கள் இதனை ஒரு இயற்கையான விஷயம் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த விடயங்கள் இயற்கையானது என்று பேசுகிறவர்கள் நாஸ்திகவாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஒரு உண்மையான மூமின் அல்லாஹுவை நம்புகிறவனை பொறுத்த மட்டுக்கும் அப்படி பேச மாட்டான். அவனுடைய நிலைப்பாடு இந்த விடயமெல்லாம் அல்லாஹுவினுடைய ஏற்பாடு. அல்லாஹ் அல் குர்ஆனில் இது பற்றி சொல்கின்ற போது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு துன்பமும் ஏற்படுவதில்லை. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், எந்த ஒரு துன்பமும் சோதனையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றார். எனவே என்ன நடந்தாலும், ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுறென்றாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதை கூட அந்த அறிவும் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எத்தனையோ மரங்கள் இருக்கும், எங்கெங்கெல்லாம் இலை விழுந்து கிடக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இலை விழுற விஷயம் கூட அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. என்ன நடந்தாலும் அல்லாஹ்வினுடைய கலா கதிரில் எழுதப்பட்டது தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எழுதினதை தவிர வேற எந்த ஒன்றும் எங்களுக்கு நடக்காது, எங்களை பீடிக்காது, எங்களை தீண்ட மாட்டாது. ஹுவ மௌலானா, எங்களுடைய பாதுகாவலன் அந்த அல்லாஹுதான். வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன், எனவே மூமீன்கள் அல்லாஹ் மீது தான் தங்களுடைய பிரச்சனைகளை பாரம் கொடுப்பார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றார். எனவே இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது யார் அது இயற்கையானது, இயற்கையின் சீற்றம், இயற்கையின் கோளாறு என்று பேசுகின்றார்களோ அவர்கள் உண்மையாக நாஸ்திகவாதிகள். எல்லாம் இயற்கையாக நடக்கிறது என்று நம்புகிறவர்கள் அல்லாஹுவை மறுக்கிற நாஸ்திகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவை நம்புகிற மூமின்களுடைய நிலைப்பாடு எப்படி என்றால், இது அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விடயம், இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது, இந்த அனர்த்தங்கள் அழிவுகள் ஏற்படுகிற போது சில மனிதர்கள் காலநிலைக்கு ஏசுவார்கள். கடுமையான மழையாக இருந்தால் மழைக்கு ஏசுகிற, கடுமையான வெயிலாக இருந்தால் வெயிலுக்கு ஏசுகின்ற, காற்று கடுமையாக வீசினால் காற்றுக்கு ஏசுகிற சில மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்லுவதாக, யூதீனி இப்னு ஆதம், மனிதன் என்னை நோவினை செய்கிறான். எப்படி? யசுப்பு தஹ்ர, மனிதன் காலத்துக்கு ஏசுகின்றான். வானத் தஹ்ர், காலம் என்பது நான் தான். பியதி அல் அம்ரு உகல்லிபுல் லைல வன்னஹார், இந்த காலத்தை இயக்குகின்ற, அதற்கு ஓர்டர் கொடுக்கின்ற, இரவை பகலாக பகலை இரவாக மாற்றி அந்த உத்தரவை வழங்குகின்ற அதிகாரம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது மனிதன் காலத்துக்கு ஏசுகிறான். அவன் ஏசுவது காலத்தை அல்ல, இந்த காலத்தை இயக்குகிற
என்னைத்தான் மனிதன் ஏசுகிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாரிகாலம் என்றால் மாரிக்கு ஏசுவது, கோடை காலம் என்றால் அந்த கோடைக்கு திட்டுவது, ஏசுவது, வெயில் என்றால் வெயிலுக்கு ஏசுவதும், மழை என்றால் மழைக்கு ஏசுவதும், காற்றென்றால் அந்த காற்றுக்கு இப்படி ஏசுவதெல்லாம் இந்த மாற்றங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்துகிற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு ஏசுவது என்பதாகத்தான் அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே குறிப்பிடுகிறான். எனவே நாங்கள் காலத்தை திட்டக்கூடாது, அல்லது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான மாற்றங்களை நாங்கள் திட்டக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழிவுகளை, இந்த அனர்த்தங்களை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் கதிரின் பிரகாரம் தான் இது நடக்கிறது என்றால், இப்படியான அழிவுகள் எமக்கு என்ன விடயத்தை உணர்த்துகின்றன என்ற ஒரு கேள்வி நமக்குள் வருகின்றது. இதிலே பல விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, அல்லாஹு தஆலா சக்தி உள்ளவன், மனிதன் பலவீனமானவன். அந்த ரப்பு என்ன வேண்டுமென்றாலும் செய்வான் என்பதை அல்லாஹு தஆலா நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் காதிர், சக்தி உள்ளவன், அவன் விரும்பினத்தை செய்கிறதுக்கு ஆற்றல் உள்ளவன் என்றத அல்லாஹு தஆலா இப்படியான அனர்த்தங்களின் மூலம் காட்டுகின்றார். அதே நேரம் மனிதன் பலவீனமானவன். மனிதன் தொழில்நுட்ப ரீதியில் முன்னேறினாலும், எவ்வளவுதான் அபிவிருத்தி அடைந்தவனாக மனிதன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும், மனிதன் பலவீனமானவன் என்பதனை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் பார்த்தோம், அந்த அனர்த்தங்களிலே எத்தனையோ பெரும் பெரும் கோடிக்கணக்கான வாகனங்கள், கோடிக்கணக்கான பெறுமதிகளால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாமே தரமட்டமாகி மண்ணோடு மண்ணாகி போனதை நாங்கள் பார்க்கின்றோம். கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மிக பலமாக கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் எல்லாம் சாதாரணமாக மண்ணுக்குள் போயிருந்தன. மிக பெறுமதியான வாகனங்கள் எல்லாம் அந்த தண்ணியோடு தண்ணியாக, அவைகள் மண்ணோடு மண்ணாக, குப்பைகளோடு கூலங்களாக போயிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் சக்தி உள்ளவன், மனிதன் பலவீனமானவன் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை பற்றி சொல்கின்ற போது ஃபஆலுல் லிமா யுரீத், அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுக்கே வானம் பூமிகளுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா விடயங்கள் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றார். சில பகுதிகளிலே இந்த வெள்ள அனர்த்தங்களின் போது கரண்ட் முழுமையாக இல்லாமல் இருந்தது, கவரேஜ் முழுமையாக இல்லாமல் இருந்தது. யாரும் யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது, எந்த மின்சார பொருட்களையும் பாவிக்க முடியாது, மனிதனுடைய எந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களையும் முன்னெடுக்க முடியாத அளவுக்கு மிக பழமையான காலத்தில் வாழ்வதைப் போல வாழுகிற ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் எதை காட்டுது? அல்லாஹ்க்குத்தான் சக்தி, மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்ற யதார்த்தத்தை அல்லாஹு தஆலா இந்த அனர்த்தங்களின் மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்க்கு எல்லாத்துக்கும் மேலும். அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் பார்த்துருப்போம், விமானங்கள் போக்குவரத்து செயலிழக்கப்பட்டிருந்தது, பஸ் வாகனங்களுடைய போக்குவரத்து செயலிழக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஏனைய போக்குவரத்துக்கள் ஸ்தம்பிதமாக இருந்த ஒரு காலகட்டம். தொழிற்சாலைகள் இயங்காமல் இருந்தது. பொருளாதார ரீதியாக மக்கள் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு முகம் கொடுத்திருந்த ஒரு காலகட்டம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அனர்த்தங்களின் மூலம் நமக்கு அல்லாஹ் தான் சக்தி உள்ளவன்,
மனிதன் பலகீனமானவன், அல்லாஹ் நாடினா என்ன ஒன்றையும் நமக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற யதார்த்தத்தை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த அனர்த்தங்களின் மூலமாக உணர்த்தி கொண்டிருந்தார். அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சோதனைகள், இந்த அழிவுகள், இந்த அனர்த்தங்கள், இப்படியான விஷயங்கள் நமக்கு சொல்கிற மற்றொரு செய்தி, இது அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தணும், அல்லாஹ் தான் இதனை ஏற்படுத்துகிறான் என்றால் ஏன் அல்லாஹ் இதனை ஏற்படுத்தணும் என்றால், உண்மையான மூமின்களுக்கு இதனை ஒரு சோதனையாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் அவர காலில் ஒரு முள்ளு குத்தினா கூட அதன் மூலம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற சின்ன ஒரு சோதனை என்றாலும் அதன் மூலம் அவருக்கு அந்தஸ்துகள் கிடைக்கின்றது. அந்த சோதனை மூலம் அல்லாஹ் எப்படி அவருடைய முள் குத்துவதன் மூலம், அவரை காலில் முள் குத்தினால் கூட அல்லாஹு தஆலா அதன் மூலம் பாவங்களை மன்னிக்கின்றான். எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். எப்படி? பயத்தால் சோதிப்போம். வல் ஜூ, பசியால் சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். உங்களுடைய உயிர்களை போக்கி சோதிப்போம். வஸ்ஸமராத், விளைச்சல்களிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். வபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வருகிற போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்வீராக, சுவனத்தை கொண்டு வாழ்த்து சொல்வீராக என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே இந்த அனர்த்தங்கள், இந்த அழிவுகள் என்பது இது பொதுவாக வருகிற போது, கடந்த அந்த அனர்த்தங்களின் போது சில மதரசாக்கள் அழிக்கப்பட்டிருந்தது. இந்த அனர்த்தத்திலே, இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது பல மதரசாக்களுக்குள் தண்ணி போய் அங்கே இருந்த கிதாபுகள், சில பள்ளிவாசலுக்குள்ளே தண்ணி போய் அங்கே இருந்த குர்ஆன், அதே போன்று அங்கே இருந்த கட்டிடங்கள், இப்படி பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு நடந்த அந்த வெள்ளத்திலே மதரசா மாணவர்கள் பாதையால் போகின்ற போது அந்த வாகனம் குடை சாய்ந்து 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்தலத்திலேயே மரணித்தார்கள். இப்போது நமக்குள் ஏற்படுகிற கேள்வி என்ன? இவர்களை ஏன் அல்லாஹு தஆலா அழிக்க வேண்டும்? ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை வர வேண்டும்? அதே போன்று எத்தனையோ நல்ல இபாதத் செய்யக்கூடிய சகோதரருடைய வீடுகள் முற்றாக அழிக்கப்பட்டது. எத்தனையோ நல்ல இபாதத் செய்யக்கூடியவர்கள் வஃபாத்தாகினார்கள், அவருடைய பிள்ளைகள் வஃபாத்தானது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பல கேள்விகளை எழுப்புகின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இது மூமின்களுக்கு சோதனை என்பதாக குறிப்பிடுகின்றான். அவர்களை நாங்கள் சோதிப்போம் என்று சொல்கின்றான் அல்லாஹ். பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், அவருடைய உயிர்களை போக்கி சோதிப்போம், விளைச்சலை, அவருடைய விவசாயங்கள் விளைச்சல்களிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். இதை தாங்கிக் கொள்பவர்களுக்கு, இதனை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு இடத்திலே கேட்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரீன், உங்களிலே உண்மைக்குண்மையாக தியாகம் செய்பவர்களையும் உங்களிலே பொறுமையாளர்களையும் அல்லாஹு தஆலா அறிந்து கொள்ளாமல் உங்களை லேசாக சொர்க்கத்துக்குள் புகுத்தி விடுவான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். உங்களிலே உள்ள உண்மையான தியாகிகள், உங்களிலே உள்ள உண்மையாக சோதனைகளின் போது பொறுமை காக்கிறவர்களை அறிந்து கொள்ளாமல் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். ஒரு சகோதரர் வெளிநாட்டிலே இருந்து வருகிறார். சுமார் 5 வருடங்களுக்கு பிறகு அவர் நாட்டுக்கு வருகிறார். அதுவும் தன்னுடைய ஊர் இந்த வெள்ள அனர்த்தம், இந்த புயல், இந்த மண் சரிவுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அந்த சகோதரர் ஊருக்கு ஓடோடி வருகிறார். ஓடி வந்து பார்த்தால் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த
அவருடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த சுமார் 15 பேர் வஃபாத்தாக இருந்தார்களாம் இந்த அனர்த்தத்திலே. கண்டி மாவட்டத்திலே அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 15 பேர் வஃபாத்தாக இருக்கின்றார்கள். அவருடைய தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், அவருடைய சகோதரர்களுடைய குடும்பம் என்று இப்படி 15. எந்த அளவுக்கு என்றால் அந்த வீடுகள் எல்லாம் தரமட்டமாகி அவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் தான் எங்கு தங்குவது என்று கூட தெரியாமல் ஒரு மரத்தடியிலே நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டு இந்த விஷயங்களை ஒரு மீடியாக்காரர், அவர் கதைக்கல, அவருக்கு கதைக்கிற மனோநிலையும் இல்லை, இவர்கள் மீடியாக்காரர்கள் அதனை செய்தியாக பரப்புகிறார். இந்த சகோதரர் இப்படி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, ஆனால் இப்படியான நிலைமையில் இவர் 5 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறாரு. 15 பேர் வஃபாத்தாக இருக்கிறாங்க. அதில் சின்ன பிள்ளைகள், அவர் குடும்பத்தில் உள்ள தாய், இப்படி முக்கியமான சகோதரிகள் என்ற உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளை, தாய்மார்கள், இதுதான் இந்த விஷயம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் சொல்கின்றான், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், உங்களுடைய உயிர்களை எடுத்தும் சோதிப்போம், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுடைய உயிர்களை எடுத்து உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சகோதரனை அல்லாஹ் 15 பேரை வஃபாத்தாக்கி அவருடைய ஈமானை அல்லாஹ் பார்க்குறான். இந்த நேரம் பேர் அல்லாஹ்வை திட்டலாது, அல்லாஹ்க்கு ஏசியலாது, பொறுமையோடு இவர் தாங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் கேட்கின்றான், உங்களில் உண்மையான தியாகிகள் யார் என்பதனையும் உங்களில் உண்மையான பொறுமைசாலிகள் யார் என்பதையும் அறியாமல் லேசா சொர்க்கம் போகிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? அல்லாஹ் இதனை அறிந்தவனாக இருந்தாலும் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் பார்க்க. சிலர் நாங்கள் பார்க்குறோம், சோதனை வந்துட்டால் இஸ்லாத்தை தூக்கி அறிந்து விட்டு போகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரத்தில் அல்லாஹ் சோதிக்கிற போது, பொருளாதார ரீதியாக சோதிக்கிற போது, வட்டிக்கு காசு எடுக்கிறவங்களை, சில பெண்களை பார்ப்போம், ஈடு வைப்பாங்க, நகையை கொண்டே ஈடு வச்சு போட்டு அதற்கு அந்த பணத்தை எடுத்துக்கு வந்து தங்களோட பிரச்சனையை முடிப்பாங்க. அதுவும் வட்டி தானே. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, சோதனைகளின் போது சில நோய் என்று வந்து விட்டால் அந்த நோய்க்கு என்ன செஞ்சாலும் அந்த நோயை குணப்படுத்தணும். அதுக்காக மாற்று மதத்திலே உள்ள மதகுருமாரிடத்தை போயென்றாலும் அந்த நோய்க்கு மருந்து செய்யக்கூடிய சிலரை நாங்கள் பார்க்குறோம். எனவேதான் சோதனைகளின் போது பொறுமையாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். சோதனைகளின் போது அல்லாஹ்வுக்காக எம்மை அர்ப்பணிக்கிற, தியாகம் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமான்றதை அல்லாஹ் பார்க்குறான். சிலர் இதையும் தாண்டி சோதனை என்று வந்தால் தற்கொலை செய்கிறவங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு உண்மையான மூமின் என்ன செய்யணும், இந்த விஷயங்களை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்கிற போது தான் அவர்களுக்கு வெற்றி. அடுத்தது, இப்படியான அனர்த்தங்களுக்கு உள்ளாகி மரணிக்கிறவர்கள் அவர்கள் ஷஹீதுகள் உண்மையாக இருந்தால், இடிபாடுகளுக்கு உட்பட்டு வெள்ளத்தில் மூழ்கி இந்த மாதிரி மரணிக்கக்கூடியவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுகள், உயிர் தியாகிகளுக்குரிய அந்தஸ்திலே குறிப்பிட்டார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள் இன்னொரு பக்கமாக இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் பாவங்கள் அதிகரிக்குமோ அப்போது இந்த அழிவுகள், அனர்த்தங்களும் உலகத்திலே வெளியாகி விடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லஹர ஸூஉ ஃபில் அர்த், பூமியிலே பாவங்கள் வெளிப்படையாக தோன்றிவிட்டால் அன்ஸலல்லாஹு பஅஸஹு பி அஹ்லில் அர்த், அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை இந்த பூமியிலே உள்ளவர்களுக்கு அனுப்புகின்றார். பூமியில் பாவங்கள் வெளியாகிவிட்டால் அல்லாஹு தஆலா பூமியிலே உள்ளவர்களுக்கு வானத்திலே இருந்து தண்டனையை இறக்குகின்றாளாம். வயின்கான ஃபீஹிம் கௌமுன் சாலிஹூன், அவர்களிலே நல்லவர்கள் இருந்தால் யுஸீபுஹும் மா அஸாபன் நாஸ், எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய அதாபு அந்த நல்லவர்களுக்கும் வரும். ஆனால் சும்ம யர்ஜிஊன இலா ரஹ்மத்தில்லாஹ் வ மக்ஃபிரத்திஹ், பிறகு அல்லாஹு தஆலா அந்த நல்லவர்களை தன்னுடைய அருளின் பாலும் தன்னுடைய பாவ மன்னிப்பின் பாலும் மீட்டு எடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த அழிவுகள், அனர்த்தங்கள் அல்லாஹ்வாலே ஏற்படுத்தப்படுது.
சுனாமி, சூறாவளி, வெள்ளம், மண் சரிவு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் ஏன் ஏற்படுத்துகிறான் அல்லாஹ்? உலகத்தில் பாவங்கள் வெளியாக தொடங்கிவிட்டால், உலகத்தில் பாவங்களை மக்கள் பகிரங்கமாக செய்ய தொடங்கிவிட்டால் அல்லாஹ் அழிவுகளை, அதாபுகளை இறக்கி விடுகின்றார். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு பாவங்கள், தொழாதவர்கள், நோன்பு பிடிக்காதவர்கள், ஜக்காத்து சதக்கா கொடுக்காதவர்கள், அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை செய்யாதவர்கள் என்று ஒரு லிஸ்ட். அது ஒரு பக்கம். சில பாவங்களை ஒரு மனிதன் ரகசியமாக செய்கிறது, பிறகு தௌபா செஞ்சு மீள்றது என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பாவங்களை பகிரங்கமாக செய்கிறத அல்லாஹ் மன்னிக்கிறேன் இல்லையா? அல்லாஹ் பாவம் செய்கிறவங்களை மன்னிக்கிறானாம். பகிரங்கமாக செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்தி மற்றவர்களுக்கு சொல்லித் திரிகின்றவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் வாழக்கூடிய காலம் எப்படி என்றால், சோஷியல் மீடியாக்களில் தாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை ரெக்கார்ட் பண்ணி போட்டு போகிற காலம். வீடியோவில் தூசணத்தாலே பேசுகிறாங்க. வீடியோவில் ஒருவரை புறம் பேசுகிற, இன்னும் ஒருவரோட ஆபாசமாக கதைக்கிற, பேசுகிற எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஆண்களும் தான், பெண்களும் தான். சிலர் மவுத்தாயிருவாங்க, அவங்க பேசின பேச்சு இன்னமும் சோசியல் மீடியாக்களில் பலம் வந்துக்கிட்டு இருக்கு. சில பெண்கள் அவங்களோட ஆபாச காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் பலம் வந்துக்கிருக்கு. எந்த அளவுக்கு நாம் வாழ்கிறோம்டா, சில போதை வஸ்து வியாபாரிகள் நமது பெண்மணிகளாக இருக்கிறார்கள், தாய்மார்களாக இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் போதை வஸ்தை விற்கிறவங்க அல்லது குடிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சாராராக இருந்தார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய காலங்களில் இந்த நிலைமைகள் எப்படி போயிருக்கிறது என்றால், சில பகுதிகளில் இந்த போதை வஸ்து விற்பனையாளர்களாக, போதை வஸ்து பாவனையாளர்களாக பெண்கள் மாறி இருக்கிற ஒரு மோசமான நிலைப்பாடு. ஒரு காலம் இருந்தது, போதை வஸ்தை பாவிக்கிறவர்கள் ஒரு குறித்த சமூகத்தினர், வயது போனவர்கள், ஒரு குறிப்பிட்ட ஆண்களாக இருப்பார்கள். ஆனால் இன்று ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், பாடசாலை மாணவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே இந்த விஷயங்களை செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு, ஒரு காலம் இருந்துச்சு வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபடுறன்றது மிக குறைஞ்ச அளவான ஆட்கள். அப்படித்தான் ஒருவர் வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டாலும் அவரை சமூகம் ஒதுக்கித்தான் பார்த்தது. அவருக்கு பெரிசா கௌரவம், கண்ணியம் எல்லாம் சமூகத்தில் இருக்கவில்லை. அவர்களோடு திருமண ஒப்பந்தம் வைத்து கொள்வது அல்லது ஏனைய ஒப்பந்தங்கள் வைத்துக் கொள்வதை கூட மக்கள் விரும்புவதில்லை. இவர் வட்டிக்காரர், இவரை வீட்டை போய் பச்சை தண்ணியும் வாங்கி குடிக்கக்கூடாது என்றெல்லாம் இப்படி பார்த்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வட்டியோட சம்பந்தம் இல்லாமல் யாருமே இல்லை. பினான்சிக்கு வாகனம் எடுக்கிறதுல இருந்து, வட்டிக்காக அடகு வைத்து விட்டு, ஈடு வைத்து விட்டு, அந்த நகைகளை கொண்ட வங்கியில் ஈடு வைத்து விட்டு பணம் எடுக்கிறதுல இருந்து, லோன் எடுக்கிறதுல இருந்து, வட்டிக்கு லோன் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சூழல் தான் இன்று பெரும்பாலானவர்களுடைய வீடுகளிலே, வாழ்க்கையிலே இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் பாவங்கள் வெளிப்படையாக நடக்கிற போது இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் கபுர் வணக்கம். கபறுகளை வழிபடுகிறவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். ஏனைய மாற்று மத போதகர்களிடத்திலே போய், மாற்று மதத்தைச் சேர்ந்த மத போதகர்களிடத்திலே போய் அச்சிரம் கட்டுற, சூனியம் செய்கின்ற, ஓதி பார்க்கின்ற இப்படியான ஆட்கள் நம்முடைய ஆயிஷாக்களில், நம்மளோட பாத்திமாக்களில், நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அப்போ இப்படியெல்லாம் நடந்தால் அல்லாஹ் பார்த்துக்கிறிப்பானா? எனவே தான் அல்லாஹு தாலா அவனுடைய அதாபுகளை இறக்குகின்றான். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்றான், வல நுதி கன்னஹும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்கள் பெரிய அளவான வேதனையை கொண்டு இவர்களை தண்டிப்பதற்கு முன்பதாக சிறிய அளவான வேதனைகளை கொண்டு தண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் லஅல்லஹும் யர்ஜிஊன், இந்த சிறிய வேதனைகளை பார்த்து இந்த மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. மறுமையில் அல்லாஹ் பெரிய அளவு தண்டனையை தாரத்துக்கு முன்பதாக இப்படி உலகத்தில் வெள்ளத்தை, சூறாவளியை, மண் சரிவை ஏற்படுத்தி சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிறான். இதை பார்த்தாவது மனிதன் திருந்தி
மீள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் வெளியாகிவிட்டது, தானாக வெளியாகல்ல, பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதனுடைய அந்த தீய செயற்பாடுகளின் காரணமாக. ஏனென்று சொன்னால் லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, மனிதர்கள் செய்த சில பாவங்களுக்கு தண்டனையாகத்தான் கடலிலும் கரையிலும் நாம் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்துகிறோம் அல்லது அழிவுகளை வெளிப்படுத்துகிறோம். லஅல்லஹும் யர்ஜிஊன், இதை பார்த்த பிறகாவது, இந்த அழிவுகள் தமக்கு வந்து இவற்றை உணர்ந்த பிறகாவது மக்கள் திருந்துவதற்காக, அதிலிருந்து மீளுவதற்காக என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றார். சுனாமி வந்தது. இப்போது சுனாமி வந்து சுமார் 21 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது. ஆனால் அந்த பகுதிகளிலே வாழக்கூடியவர்களே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? சுனாமி நமது பகுதிகளிலே வந்து 21 வருடமாகிவிட்டது. நமது தாய்மார்கள் வஃபாத்தானார்கள், தந்தைமார்கள் வஃபாத்தானார்கள், சிலருடைய மனைவிமார்கள், சிலருடைய கணவன்மார்கள், சிலருடைய பிள்ளைகள், சிலருடைய வீடுகள், எத்தனையோ இழப்புக்களை எமது சமுதாயம் எதிர்கொண்டது அந்த சுனாமியில். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மவர்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதா? நம்மளுடைய ஈமானிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதா என்று பார்த்தால், அல்லாஹ் அருள் செய்த சில சகோதரர்களை தவிர அல்லது சகோதரிகளை தவிர பெரும்பாலானவர்கள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்றமும் இல்லை. வட்டிக்கு கொடுக்கிறார்கள், கொடுத்துத்தான் இருக்கிறாங்க. விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றாங்க. அதே போன்று போத வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் இன்னமும் அதே மாதிரித்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். தொழாதவங்க இன்னமும் தொழாமல் இருக்கின்றார்கள். நோன்பு பிடிக்காதவங்க இன்னமும் நோன்பு பிடிக்காமல் தான் இருக்கிறாங்க. ஜக்காத்து சதக்கா கொடுக்காதவங்க அதே மாதிரி இன்னமும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அனர்த்தங்களை அழிவுகளை நாங்கள் ஏற்படுத்துவது இவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாகவும் இவங்க இதிலிருந்து விலகிறதுக்கு தான் நாங்கள் இப்படி ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மக்களில் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள் வேற ஒரு உலகத்தில் நடக்கலை, வேற ஒரு நாட்டில் நடக்கலை. நாம் வாழ்கிற ஊருக்குள்ள, நாம் வாழ்கிற இந்த நாட்டுக்குள்ள இப்படியான அனர்த்தங்கள் அழிவுகள் அடிக்கடி ஏற்படுவதனால் நாம் அடிக்கடி மரணத்தை நினைவு கூர்ந்து, அடிக்கடி மறுமையை நினைவு கூர்ந்து, நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபட்டு நாம் செய்ய தவறிய கடமைகளை சரியாக செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த அழிவுகள் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம், இந்த அனர்த்தங்களை அழிவுகளை பார்த்து மனிதன் சிந்தித்து நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக நாம் இப்படி ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய சமுதாயம், உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக ஃபிர்அவுனும் அவனுடைய சமூகமும் பின்னால் விரசி கொண்டு வருகிறார்கள் கடலில். அல்லாஹு தஆலா கடலை பிளந்து மூசா நபியையும் அவரோடு வந்த பனு இஸ்ரவேலர்களையும் பாதுகாத்து ஃபிர்அவுனை மூழ்கடித்து விடுகின்றார். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த பெரிய அளவான தண்டனையை கொண்டு ஃபிர்அவுனை அழிப்பதற்கு முன்பதாக ஃபிர்அவுனுடைய சமூகத்துக்கு அடிக்கடி பல அதாபுகள் வந்து கொண்டே இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு இரத்தம், அவருடைய தண்ணியை பார்த்தா இரத்தமாக இருக்கும், தண்ணி இரத்தமாக இருக்கும். அல்லது பேன் என்று சொல்லுவோம், பேன் எங்கே பார்த்தாலும் பேன், சாப்பாட்டுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே, அதுக்குள்ளே, இதுக்குள்ளே எல்லாம் தவளை, இப்படியெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன சோதனைகளாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்கிறான் அல்லாஹ், வலகத் அகத்னா ஆல ஃபிர்அவுன் பிஸ்ஸினீன், ஃபிர்அவுனுடைய சமூகத்தை நாங்கள் வறுமையை கொண்டு சோதித்தோம். வனக்ஸிம் மின தமராத்தி, அவருடைய விளைச்சல்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதித்தோம். ஏன்? லஅல்லஹும் யதக்கரூன், அவர்கள் சிந்தித்து உணர்வதற்காக, நல்லுணர்வு பெறுவதற்காக இப்படி நாங்கள் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஃபிர்அவுனை முழுமையாக அழிக்கிறதுக்கு முன்னே
அல்லாஹ் திடீரென இந்த ஃபிரௌனை அழிக்கலை. அதுக்கு முன்னே எத்தனையோ அழிவுகள் அவனுக்கு வந்தது அவனுடைய சமூகத்துக்கு. ஆனால் அதையெல்லாம் பார்த்து அவன் சிந்திக்கலை, உணரலை, படிப்பினை பெறலை, தன்னை சீர்திருத்தி கொள்ளலை. இதனால் அல்லாஹு தாலா முழுமையாக கடலுக்குள்ள அவரை வரவழைத்து அல்லாஹு தாலா கடலிலே மூழ்கடித்த விஷயத்தை அல் குர்ஆன் பேசுகின்றது. அதுபோல தான் இந்த உலகத்தில் என்ன ஒரு அனர்த்தம் நடந்தாலும், அழிவு நடந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் நாம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான இருள் சூழ்ந்த மேகம் காணப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிற போது மேகம் இருட்டி கடுமையாக கருத்து இப்படியான ஒரு சூழல் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலே ஒரு மாற்றம், ஒரு பயம், ஒரு பீதியை பார்க்கலாம். மழை மேகத்தை கண்டதும் அது இருண்டதாக கருண்டதாக இருக்கிற ஒரு சூழலை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் பயம் காணப்படும். அங்குமிங்குமா தடுமாறி திரிவார்களாம். என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ என்ற ஒரு தடுமாற்றம். திடீரென அது ஒரு மழையாக, சாதாரணமான மழையாக பொழிந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பீதி கவலைகள் போய் அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லாஹ்வோட ரஹ்மத்து இறங்குகிறது என்று சொல்வார்கள். அப்போ அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய நபியே, இப்படியான பயத்தோடு பீதியோடு நீங்கள் இருந்ததுக்கு என்ன காரணம்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது என்னுடைய உம்மத்தவர்களுக்கு சாட்டப்பட்ட ஒரு அதாபாக, தண்டனையாக இருக்குமோ என்று நான் பயந்தேன். அதனால தான் நான் இப்படி காணப்பட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி பயந்திருக்காங்க. கடுமையான மழை மேகத்தை கண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தது மட்டுமல்லாமல் துஆ பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். கடுமையான காற்று வீசுகிற போது அதுக்கு துவாவை கட்டி தந்திருக்கிறார்கள், அந்த துவாவை அவர்கள் ஓதுவார்கள். கடுமையான மழைண்டா அதுக்கு துவாவை கட்டி தந்தார்கள், அந்த துவாவை ஓதுக்கொண்டிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நமது சமுதாயம் இப்போ எப்படி பேய்த்தாங்கன்னு சொன்னால், தஜ்ஜால் வந்துட்டானண்டா தஜ்ஜாலோட போய் செல்ஃபி எடுக்கிற அளவு தான் இப்போ ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. மற்றும்படி இவற்றையெல்லாம் படிப்பினையாக கொண்டு, இவற்றையெல்லாம் பாடமாக எடுத்து தம்மை சீர்திருத்துகிற ஒரு சமூகமாக நமது சமூகம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவலா யரவுன அன்னஹும் யுக்தனூன ஃபி குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். இந்த மக்கள் பார்க்கக்கூடாதா, வருடத்தில் ஒவ்வொரு தடவைகளும், ஒரு தடவையோ அல்லது 2 தடவைகளோ இவர்கள் சோதிக்கப்படுவதை இவர்கள் பார்க்கக்கூடாதா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் சோதிக்கப்படுவதை இவர்கள் பார்க்கக்கூடாதா? சும்மலா யதூபூன். அப்படி சோதனைகள் தண்டனைகள் வந்ததை பார்த்த பிறகும் இவர்கள் தௌபா செய்து மீளக்கூடாதா? வலாகும் எத்தக்கரோன். இந்த அனர்த்தங்கள் அழிவுகளை பார்த்து படிப்பினை பெற்று நல்லுணர்வு பெறக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த அழிவுகள் வந்தது போனது என்று இல்லாமல் இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்படுகிறது. நாம் இந்த உலகத்திலே இருக்கிற போதே இப்படியெல்லாம் அடிக்கடி அனர்த்தங்களை அழிவுகளை ஏற்படுத்தி அல்லாஹ்வை திரும்பி பார்க்க வைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த விஷயங்களை செய்கிறான் என்ற யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவங்களிலிருந்து விலகி நன்மைகள் செய்யாமல் இருந்தால் அந்த நன்மைகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள் மௌத்தாகி விட்டார்கள் இந்த அனர்த்தத்தில். ஒரு பிள்ளை மௌத்தானது சொல்லுகின்றார்கள், அந்த பிள்ளைட கையில் பென்சில் இருந்த மாதிரி அதுக்கு மவுத்து வந்தது. மீட்பு பணியில் ஈடுபடுகிறவர்கள் அந்த பிள்ளையை, அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கிற போது புள்ளட கையில் பென்சில். எவ்வளவு கனவோடு அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிந்திருக்கு, சிந்தித்து பாருங்கள். அதே போன்று அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அனர்த்தத்திலே நடந்த ஒரு சம்பவம். வெள்ளம் கடுமையாக வீட்டுக்குள் வந்துவிட்டது. வெளியே செல்ல முடியாத அளவுக்கு திடீரென வெள்ளம் வீடு, அதே போன்று வீட்டை சூழ உள்ள பகுதிகளுக்கு வந்து அவருடைய கேட்டும் லொக்காகி விட்டதால் பெரிய ஆறு போல தண்ணி என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. அவருடைய வீடு கீழ் மட்டத்தில் இருக்கின்றது. சுமார்
10-20 அடி தண்ணி திடீரென ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் வீட்டுக்குள் வந்தால் எப்படி இருக்கும்? வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தாய் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய ஒரு சகோதரனுக்கு கோல் எடுக்கின்றார். அவர் பிள்ளைகள்கிட்ட சொல்லி மாமாவுக்கு கோல் எடுங்கம்மான்னொடனே, மாமா ஒரு இன்னொரு ஊரில் இருக்கிறார். அவர் கோல் எடுப்படுது. மாமா பார்க்குறார், ராத்தாட கோல் வருது. அவர் தூக்கலை. என்னண்டா ஒரு சின்ன ஒரு கல்யாண பிரச்சனை. அதில் அவர் சொன்ன போல் ராத்தா நடந்து கொள்ளலை. அதில் 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். இப்போ உடனே இவர் நினைக்கிறாரு, இவ எனக்கு இப்படி கதைச்சவ, இப்படி பேசினவ, இப்படியெல்லாம் எனக்கு கதைச்சவ பேசினவ, இவட கோளுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதா ஆண்டு போட்டு இவர் என்ன செய்யலை, கோலை தூக்கலை. இவர் 2 தரம் 3 தரம் இப்படி பல தடவைகள் எடுக்கிறா. இவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. கடைசியில் பிறகு இவர் என்ன செய்கிறார், இரவு கேள்விப்படுறார், அந்த ராத்தாட ஊரில் வெள்ளம் வந்ததாகவும் மண் சரிவு ஏற்பட்டதாகவும் அந்த ஊர் மக்கள் மிகப்பெரிய அனர்த்தத்துக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இவருக்கு செய்திகள் வெளியாகுது. இவர் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு அந்த நம்பருக்கு திரும்ப அடிக்கார். ஆனால் பதில் கிடைக்கவே இல்லை. அவருக்கு ஃபோனுக்கு ஆன்சர் இல்லை. பிறகு மெசேஜ்கள் மிக சோகமான செய்திகளாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 2-3 நாளைக்கு பிறகு இவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த பள்ளியினுடைய மௌலவிக்கு அடித்து பாவம் என்று அந்த பள்ளி அசரத்துக்கு அவரை நம்பர் எடுத்து கோல் பண்ணுறார். அந்த அசரத்தும் தூக்கின உடனே அசரத்திட்ட செல்கிறார், இப்படி இந்த குடும்பம் ஒன்று இருந்த அசரத், அவங்களுக்கு கோல் பண்ணினேன், அவங்க ஆன்சர் இல்லை, அவங்களோட செய்தி என்னன்னு சொல்லி கேட்குறார். அப்போ அசரத்தில் நான் விசாரித்து போட்டு உங்களுக்கு தகவல் தரேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அசரத்திட்ட ஒரு கோல் ஒன்று வருது. இவர் ஆர்வத்தோடு போய் பார்க்குறாரு. அசரத்தை தூக்கி சொல்கிறாரு, உங்களோட மருமகன் பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட கொடுக்கன் கதைங்கன்ட்டு. அப்போ அன்பான தாய்மார்களே சோழே, சின்ன மகன் கடைசி மகன் மருமா பொடியன், மாமா மருமான் சொல்லுங்கள் எப்படி சோமாரிக்கிறான்லாம் கேட்டு போட்டு விஷயத்தை சொல்கிறார். மாமா, உம்மா உங்களுக்கு கோல் எடுத்த, பல தடவை கோல் எடுத்த மாமா, ஆனால் நீங்கள் தூக்கலை. ஆனால் உம்மா கோல் எடுத்த நேரத்தில் நீங்கள் தூக்கலை. உம்மா எங்கள்கிட்ட சொன்னாங்க ஒரு செய்தி, என்னென்னா நான் மாமாவுக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், அவரோட விஷயத்தில் நான் அநியாயம் செய்து விட்டேன், எனவே நான் மவுத்தாகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வீடு நிறைய தண்ணி வந்துட்டு நீ ஓடுறதுக்கு ஒழிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மவுத்தாகிறதுக்கு இடையில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ அதுக்காகத்தான் அவள் கோல் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் மவுத்தா போனால் மாமாட கையால் ஒரு கபன் சீலை போடுறதுக்கு சொல்லிடுங்க என்ற ஒரு தகவலை சொல்கிறதுக்கு தான் அவள் கோல் எடுத்த. கடைசி நேரம் அந்த மவுத்தாகிற சந்தர்ப்பத்தில் தன் சகோதரனோட உறவை முறித்த நிலையில், அந்த இரத்த உறவுடனான தொடர்பை துண்டித்த நிலையில் என்ற ரூஹு பிரிந்திடக்கூடாது என்பதற்காக அந்த தாய் முயற்சி செய்தால், இந்த சகோதரன் வைராக்கியத்தோடு இவோட நான் கதைக்கிறதா என்ற அந்த உணர்வோடு அவன் என்ன செய்யலை, கோளுக்கு ஆன்சர் பண்ணலை. 4-5 நாளைக்கு பிறகு மருமகன் தகவல் சொல்கிறார், ஆனால் மாமா நீங்கள் தூக்காதத்தால் உம்மாவும் அதுக்கு பிறகு மவுத்தாயிட்டாங்க மாமா, பிறகு பள்ளியால் அடக்கி எல்லாம் செஞ்சு முடிஞ்சு மாமா என்னோடய நீ மாமானா எப்படி இருக்கும் அவருக்கு அதை செஞ்சுட்டு பாருங்கள். அந்த கட்டத்தை அத்தாவை பார்க்கையும் இல்லை, அவட மனோநிலை இப்படி இருந்திருக்கு. அந்த கடைசி நிமிஷத்தில் கோல் எடுத்திருக்கிறாரு பேசுகிறதுக்கு வேண்டா. இப்படித்தான் நம்மளும் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக இன்னமும் உறவுகளை துண்டித்து கொண்டு பேசாமல் கதைக்காமல் இந்த அனர்த்தங்களில் சொல்கிறாங்க. சும்மா அவங்க இரவையில் படுத்தவங்க தான், படுத்துக்கிருந்தவங்க ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே திடீரென்று கடுமையாக பேஞ்ச அந்த மழை வெள்ளமாக வந்தது மட்டுமல்லாமல் அடுத்த பக்கத்தில் இருக்கிற டேமுகளையும் உடைச்சு கொண்டு திடீரென ஊருக்குள் புகுந்ததால் தான் சில ஊர்களே இல்லாமல் போய் மண் சரிவுக்குள் மாட்டி அவர்கள் மிகப்பெரிய உயிரிழப்புகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அதில் எவ்வளோ பிரச்சனையோடு ஆக்கள் இருந்திருப்பார். வட்டியை கொடுக்குற ஆள் இருந்திருப்பார், தொழாத ஆள் இருந்திருப்பார், நோம்பு பிடிக்காத ஆள் இருந்திருப்பார், விபச்சாரம் செய்கிற ஆள் இருந்திருப்பார், போத வஸ்து பாவிக்கிற ஆள் இருந்திருப்பார், சிலாக்கள் இருந்திருப்பார், நோம்பு வருது நோம்போட திருந்துவோம், உம்ராவுக்கு போய் திருந்துவோம், ஹஜ்ஜுக்கு போய் திருந்துவோம், என்னென்ன நியத்தோடெல்லாம் இருந்திருப்பாங்க.
ஆனால் இந்த அனர்த்தம் என்னஞ்சது திடீரென்று வந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சகோதரிகளுக்கும் அந்த சகோதரிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கணும். அவங்களோட விஷயம், அவங்க மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் அவருடைய அந்த மறுமை வாழ்க்கையை ஈடேற்றமானதாக ஆக்கி வைக்கணும். ஆனால் நமக்கு படிப்பினை, அவங்க பேய்த்தாங்க, ஆனால் நமக்கு படிப்பினை. நாம் இவ்வளவு நடந்தும் உலகமே நமக்காக துவா செஞ்சுக்கிருந்தது. இந்த அனர்த்தம் சாதாரணமான அனர்த்தம் அல்ல, சுனாமியை விட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய அனர்த்தமாக பார்க்கப்படுகிறது. சுனாமி உயிர்களை காவு கொண்டதாக இருந்தாலும் இது பலருடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை அளித்த, சில ஊர்களையே முற்றுமுழுதாக இல்லாமலாக்கிய மிகப்பெரிய ஒரு அழிவாக அனர்த்தமாக பார்க்கப்படுகிறது. உலக மக்களே நமக்காக துவா செய்து கொண்டிருந்த, உலக மக்களே நமக்காக உதவி செய்த மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த அனர்த்தம் வடக்கு கிழக்குக்குத்தான் வரப்போகிறது, கரையோர பகுதிகளுக்குத்தான் வரப்போகிறது என்று உலக செய்திகள் சொல்லி கொண்டிருந்த போது அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்து நாமெல்லாம் எதிர்பாராத விதமாக அது அந்த மலை நாடுகளுக்கு, மத்திய பிரதேசங்களுக்கு போய் இப்படியான ஒரு ஏற்பாடு நடந்திருக்கிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அது மட்டுமல்ல, இந்த மாதிரி அனர்த்தங்களை, அழிவுகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்றால் இன்னும் ஒரு காரணம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, இந்த அனர்த்தங்களை, இந்த மாதிரியான அத்தாட்சிகளை நாம் ஏன் இந்த மக்களுக்கு மத்தியில் அனுப்புகிறோம் என்றால் இதை பார்த்தாவது மனிதன் பயந்து தன்னை திருத்தி சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹு தாலா இப்படி ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, அவர்கள் கூபாவில் இருக்கிற போது அவர்கிட்ட வந்து சொல்லப்பட்டது, அதாவது கூபாவிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டது. அப்போது அவர்கள் இந்த செய்தியை கேட்டது மக்களுக்கு சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இன்ன ரப்பக்கும் யஸ்தஅதிபுக்கும் ஃபஅதிபூஹு. இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற உடனே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மக்களே, உங்களுடைய ரப்பு அவனின் பால் உங்களை திரும்பி வருமாறு அழைக்கிறான். அவனின் பால் நீங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் விட்டு விலகி அவன் பக்கம் தௌபா செய்து மீளுமாறு அழைக்கிறான். ஃபஅதிபூஹு, எனவே நீங்கள் செய்கிற பாவங்களை விட்டு விலகி நீங்கள் செய்யாமல் இருக்கிற நன்மைகளை செஞ்சு அந்த அல்லாஹ்ட பக்கம் வாருங்கள் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், மின்ஹுமுஸ் ஸாலிஹூன் வ மின்ஹும் தூன ஸாலிக. அந்த அழிவுக்குள்ளான சமூகங்களில் நல்லவர்களும் இருந்தார்கள், அவர்களில் கெட்டவர்களும் இருந்தார்கள். ஆனால் வபலவ்னாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யாத்தி, அவர்களை நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் நாங்கள் சோதித்தோம். லஅல்லஹும் யர்ஜிஊன், ஏன் தெரியுமா? அந்த மக்கள் செய்கிற பாவங்களிலிருந்து விலகி நடப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனால் கவலை என்ன தெரியுமா? இந்த அனர்த்தம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிற போது நம்முடைய சிலாக்கள் பதுக்கல் வியாபாரம் செஞ்சாங்க. நம்முடைய சிலாக்கள் இருக்கிற பொருள்களுக்கு விலையை கூட்டி விற்றாங்க. நம்முடைய சிலாக்கள் பொருட்களிலே கலப்படம் செய்தார்கள், ஏமாற்றினார்கள், பொய் சொன்னார்கள். எப்படியான ஒரு கவலையான செய்தி. அல்லாஹ் சொல்றான், இதுகளை நாம் ஏற்படுத்துறது மனிதன் இதை பார்த்தாவது பயந்து திருந்தி அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக தன்னை சீர்திருத்தத்துக்கு தான் நாங்கள் இப்படி செய்கிறோம்ண்டு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாவம் செய்கிற எத்தனை பேரை நாங்கள் பார்க்குறோம், எத்தனை வியாபாரிமார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த நிலைமைகள் மாற்றம் பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், நபியே, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களுக்கு நாங்கள் இப்படியான அழிவுகளை, அனர்த்தங்களை அனுப்பியிருக்கின்றோம். ஃபஅഖذناهم بالبأساء والضراء, அவர்களை பசியாலும் நோயாலும் நாங்கள் பிடித்திருக்கின்றோம். லஅல்லஹும் யதலர்ரஊன், ஏன் வறுமையை கொண்டு நோயை கொண்டு நாங்கள் அவர்களை சோதித்தோம் அல்லது தண்டித்தோம் என்றால் லஅல்லஹும் யதலர்ரஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பால் பணிந்து குனிந்து திருந்தி வருவதற்குத்தான் நாங்கள் இப்படி செய்தோம் என்று அல்லாஹ் பேசுகின்றார். வறுமை வந்ததால அல்லாஹ்வுக்கு ஏசுகிறார்கள், வட்டிக்கு எடுக்கிறார்கள், களவெடுக்கிறார்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நோய் வந்தால் பரிசாரிகிட்ட போகிறார்கள், நோய் வந்தால்
அல்லாஹ்வை ஏசுகிறவர்கள், நோய் வந்தால் வேறு பல பாவமான வழிகளில் அதற்கு பரிகாரம் தேடுகிறவர்கள் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தான் ஏற்படுத்துகிறோம், இதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்ட பக்கம் வாரீங்களா ஆண்டு பார்க்குறதுக்கு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். எனவே அது மட்டுமல்ல சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அழிவுகளை அனர்த்தங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் எப்போ சமூகத்துக்கு மத்தியில் புறக்கணிக்கப்படுமோ அப்போது இந்த அழிவுகள், இந்த அதாபுகள் இறங்குகின்றது. அதை நாங்கள் உணரணும். சும்மா நம்மளாக்கள் எப்படி நினைக்கிறாங்க, மாறி வந்தால் மழை பெய்கிறானே, கோடை வந்தால் வெயில் உழுறானே, இது வளமைதானே என்று நினைக்கிற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுகிற போதும் இந்த அனர்த்தங்கள், அழிவுகள், சோதனைகள் வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிற சமூகம் எச்சரிக்கையாக இருக்கட்டும், அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தண்டனைகளோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனைகளோ அல்லது சோதனைகளோ வருவதை இட்டு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிற சமூகம் எச்சரிக்கையாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகளோ அல்லது தண்டனைகளோ அவர்களுக்கு வருவதை இட்டு என்று அல்லாஹ் பேசுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிற என்ன, ஒரு சின்ன ஒரு உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் இடது கையால் சாப்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலது கையால் சாப்பிடுங்கன்ட்டு. அவர் சாப்பிட இயலாதன்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு இயலாமலே போகட்டும். அந்த ஹதீஸில் வருது, அவர் வலது கையை அவருக்கு பிறகு அந்த வாயளவுக்கு அவருக்கு உயர்த்த முடியாமலே போய்விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு மாறு செய்த காரணத்தினால் அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் எத்தனையோ இன்றைக்கு நமது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிறது. பித்அத்துகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவங்கள் சுன்னாக்களுக்கு இல்லை. தாடி வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் தாடியை வலிக்கிறார்கள். ஃபர்தா போடுறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஃபர்தாக்களை ரவுசர் பக்கெட்டுக்குள்ளே வைக்கிற எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் இப்போ உருவாக்கியிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு பேய்த்து இடத்துக்கு ஏற்றா போல தங்களை மாற்றிக்கொள்கிற எத்தனையோ சகோதரிகள் அல்லது பெண்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். ஆயிஷாக்கள், பாத்திமாக்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி இறுதியாக நான் முடிக்கிறேன். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கால நிலை மாற்றங்கள் இருக்கின்றது, இதெல்லாம் சாதாரணமாக இயல்பாக வளமையாக நடக்கிற விஷயம் என்று கடந்து போகிறார்கள் நம்மவர்கள். உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்னது போல, மாரி காலமண்டா மழைதான், கோடை காலமண்டா அது வெயில்தான் அல்லது வெப்பம்தான் என்று நாம் பேசுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே நரகம் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறது. எப்படி முறைப்பாடு செய்து, யா அல்லாஹ், என்ற சில பகுதிகள் மற்ற சில பகுதிகளை திண்டுட்டு நான் அடிக்கடி வேதனை செஞ்சு ஒரு பகுதி தேஞ்சி அல்லது டேமேஜ் ஆகிவிட்டது, எனக்கு ஓய்வு வேணும் என்று நரகமே அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு வைத்தது. அப்போ அல்லாஹ் சொன்னானாம் நரகத்துக்கு, நீ உன் ஓய்வுக்காக 2 மூச்சு விட்டுக்க, நிம்மதி மூச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா நரகத்துக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு 2 மூச்சுக்கு அனுமதி வழங்கினான். நீங்கள் கடுமையாக உணர்கிறீர்களே அந்த மாரி காலத்தினுடைய குளுமை, அது நரகம் தன் ஓய்வுக்காக எடுக்கிற மூச்சாகும். அதே போன்று நீங்கள் கடுமையாக உணர்கிறீர்களே கோடை காலத்தில் வெப்பம், அதுவும் அந்த நரகம் தன் ஓய்வுக்காக எடுக்கிற மற்றொரு மூச்சாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்கேயோ இருக்கிற நரகம் உலகத்தில் இருக்கிற நமக்கு அதனுடைய மூச்சு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது தன் நிம்மதிக்காக எடுக்கக்கூடிய அந்த மூச்சு நமக்கு மாரி காலமாக இருந்து அதிலே குளிரை தாங்க முடியாமல் பல நோய்களுக்கு உள்ளாகி எத்தனையோ பேர் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அப்படி என்றால் நேரடியாக அந்த நரகத்தை சந்திக்கிற போது எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அந்த நரகத்தினுடைய வெப்பம், அந்த மூச்சு கோடை காலம், அதையும் தாங்க முடியாமல் வெப்பத்தினால்
எத்தனையோ பேர், எத்தனையோ உயிரினங்கள் மரணிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் வைத்து அதனுடைய நிலைமைகளை நம்மளால் தாங்க முடியவில்லை என்றால் மறுமையில் அதனுடைய அமளி துமளி எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இறுதியாக அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அனர்த்தங்கள் என்பது வேற ஒரு இடத்தில் நடக்கல, இது நம்முடைய நாட்டில் நடந்தது, இது நம்முடைய ஊர் பகுதிகளில் நடந்தது, நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடந்திருக்குது. இதை பார்த்து கேட்டு ஒரு செய்தியாக எடுத்துவிட்டு கடந்து விட்டு போய்விடாமல் இது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். இவ்வளவு நிகழ்வுகளை பார்த்த பிறகாவது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அலட்சியம் செய்வோமாக இருந்தால், நாங்கள் தொழுகையை சரியாக பேணி தொழாமல் இருப்போமாக இருந்தால், நோன்பு பிடிக்காம ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா போன்ற கடமைகளை சரியாக செய்யாமல் இருப்போம் என்றால் எங்களை விட நஷ்டவாளிகள் யார் தான் இருக்க முடியும்? இந்த நிகழ்வுகள் நடந்த பிறகும் பெரும் பாவங்களை பகிரங்கமாக செய்வோமாக இருந்தால் எங்களை விட நஷ்டவாளிகள் யார் தான் இருக்க முடியும்? எனவே மௌத்துக்கு பிறகு மறுமையிலே போய் நல்லுணர்வு பெறுவது என்பது நமக்கு வெற்றி அளிக்காது. இந்த உலகத்தில் நாம் விஷயங்களை உணர்ந்து நாங்கள் எங்களை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை வெற்றியின் பால் விட்டு செல்லும். எனவே சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துகிற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளுக்காக, மரணித்த உறவுகளுக்காக துஆ செய்கின்ற, உதவி செய்கிற நல்ல மனிதர்களாகவும் நாங்கள் மாறுவோமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.